ஹலோ குட்டீஸ், ஒரு கதை சொல்லட்டுமா? ஐ ஜாலி கதையா சொல்லுங்க ஆண்டி. இன்னைக்கு என்ன கதை? பேராசப்பட்டவன் தன்னுடைய பொருளை இழந்து நஷ்டம் அடைஞ்சான் எப்படின்னு கதையை கேளுங்க. முன்னொரு காலத்தில் வியாபாரம் செய்ய பொருட்கள் வாங்க விஜயன் என்ற வணிகர் வெளியூருக்கு போனார். அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டை கடந்து தான் போகணும். அந்த காட்டில் திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க. இதை கேள்விப்பட்டு விஜயன் பயந்துக்கிட்டே போனார். அப்படி விஜயன் காட்டுக்குள்ளே போகும்போது முகிலன் அப்படின்ற இன்னொரு வணிகரும் அந்த காட்டு வழியே வந்தார். நீங்கள் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசுகிறதுக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்குது. அதே நேரம் பாதுகாப்பாகவும் இருக்குது. என்னோட பேர் விஜயன். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் முகிலன். ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எனக்கும் அப்படித்தான் இருக்குது. சரி, நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? 500 வெள்ளி காசுகளும் 25 தங்க காசுகளும் கொண்டு வந்திருக்கேன். நான் வெறும் 100 வெள்ளி காசுகள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். காலத்தில் ரூபா நோட்டெல்லாம் கிடையாது. தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? விஜயன் கொண்டு வந்த அளவு காசு முகிலன் கொண்டு வரல. அதனால் விஜயனை பார்த்து முகிலனுக்கு பொறாமை ஆயிடுச்சு. நம்மளை விட இவன் அதிகமாக காசு வச்சிருக்கானே, இவ்வளோ காசு நமக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். தூரத்தில் குதிரை வர்ற மாதிரி சத்தம் கேட்குதே. ஆமாம், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசுகளையும் என்கிட்ட கொடு. 2 வெள்ளி காசை மட்டும் வச்சுக்கோ. நீ கொடுக்கறதையும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு மரத்தில் ஏறி ஒளிஞ்சுக்கிறேன். திருடர்கள் வந்தால் அந்த 2 வெள்ளி காசுகளை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் இங்கே ஒளிஞ்சிருக்கதை யாருக்கும் சொல்லாத. அவங்க போன பிறகு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தைரியமாக போகலாம். சரியா? சரி, நல்ல யோசனை தான். சரி, இந்த எல்லா காசுகளையும் எடுத்துட்டு போய் மரத்து மேலே ஒளிஞ்சுக்கோ. டேய், உங்ககிட்ட இருக்கிற பணம் காசு எல்லாத்தையும் எடுத்து கொடுறா. ஐயா, நான் ஒரு ஏழை. பக்கத்து ஊரில் இருக்கிற என் சொந்தக்காரங்கிட்ட போய் கொஞ்சம் பணம் கடை வாங்கிட்டு வரலாம்னு போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட 2 வெள்ளி காசு மட்டும்தாங்க இருக்கு. ஐயோ பாவம், இவனை பார்க்க ஏழையாக தான் தெரியுது. சரி, இவனை விட்டுறலாம். ரொம்ப நன்றி முகிலா. சரி, நான் உங்ககிட்ட கொடுத்த காசெல்லாம் தர்றியா? என்ன விளையாடுறியா? நீ என்கிட்ட எப்போ காசு கொடுத்த? என்னப்பா இப்படி சொல்ற? திருடர்கள் வர்றாங்கன்னு நீ தானே என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ இப்படி மாத்தி பேசுறியே. ஓ, இதானா விஷயம்? டேய், நீ மரத்துலயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த. மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிரு. இல்லைன்னா என்கிட்ட வசமா அடி வாங்குவ. இந்தாங்க, என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்டேன். என்னை விட்டுருங்க, ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். உன் கூட வந்தவன் உன்னை ஏமாத்திட்டான். அப்பவும் நீ ரொம்ப பொறுமையா இருந்த. உன்னோட பொறுமைக்கு வெகுமதியா இந்தா எல்லா காசையும் நீயே எடுத்துக்கோ. பேராசப்பட்டதால உன்னோட காசையும் நீ இழந்துட்ட. இப்படித்தான் முகிலன் பேராசப்பட்டதுனால அவங்கிட்ட இருந்த எல்லா காசையும் இழந்து நஷ்டம் அடைஞ்சான். அதனால் நம்ம யாரை பார்த்தும் பொறாம படக்கூடாது, பேராசையும் படக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thanks for watching.
கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.